Good morning students. Today we are going to continuation of application of Gauss law. So இதில் application of Gauss law அப்படின்றது காஸ்லாங்கிறது பார்த்தோம் என்ன அப்படின்னா ஒரு closed surfaceல எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும், அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோடைய டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா the net total electric flux is equal to 1 by epsilon times of the net charge of the enclosed surface அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுக்காக அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கான்ஃபிகரேஷன் கேன் பி கால்குலேட்டட் யூஸிங் கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறது கூலும்ஸ் லாவும் காஸ் லாவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் இங்கே நம்ம கைண்ட் ஆஃப் சிமெட்ரி, அதாவது சார்ஜ் கான்ஃபிகரேஷன் பொசஸஸ் சம் கைண்ட் ஆஃப் சிமெட்ரி இருக்குது அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல், பிளேனார், ஸ்பெரிக்கல் சிமெட்ரி, அந்த மாதிரி சிமெட்ரி இருக்கும்பொழுது நம்மளால் என்ன யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம காஸ் லா தான் நமக்கு வெரி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம காஸ் லாவை யூஸ் பண்ணி அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், அதாவது சார்ஜ் ஆர்பிட்ரரி சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் இருந்தால் போதும். என்னென்ன வேணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன மாதிரியான சர்ஃபேஸ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் இன்ஃபைனட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். ஸோ அதை எடுத்தாச்சு. நம்ம எடுத்துக்கிட்ட சர்ஃபேஸ் பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அண்ட் தட் மீன்ஸ் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ சார்ஜ் டென்சிட்டி இருக்கும், அந்த ஏரியா என்ன இருக்குது, அதை மாதிரி டிஸ்கிரைப் பண்ணணும். டிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு அந்த சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை ஒன்று கன்சிடர் பண்ணணும். அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிவிட்டு ஃப்ரம் திஸ் பாயிண்டில் இருந்துட்டு நம்ம ஒரு ஸ்மால் எலமெண்டல் ஏரியாவை கன்சிடர் பண்ணுவோம். அந்த எலமெண்டல் ஏரியாவை கன்சிடர் பண்ண எலமெண்டல் ஏரியாவையும் டிஸ்டன்ஸையும் பேஸ் பண்ணி ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் ஒன்று ட்ரா பண்ணுவோம். தட் இமேஜினரி சர்ஃபேஸ் கால்ட் அஸ் காசியன் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த காசியன் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணி அதை டிஸ்கிரைப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இமேஜினரி ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுவோம். அரவுண்ட் த இமேஜினரி பாயிண்ட் நம்ம சர்ஃபேஸ் அரவுண்ட் த சர்ஃபேஸ் நம்ம ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஓகேங்களா? ரைட். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பை யூஸிங் காஸ் லாவை யூஸ் பண்ணி இங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். தட் மீன்ஸ் டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை அப்ளை பண்ணி காஸ் லா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த காஸ் லாவில் கண்டுபிடிச்ச எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் ஃபிகருக்கு கண்டுபிடிச்ச எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் கம்பேர் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடச்சிரும். ரைட். இப்போ போகுமா நம்ம டாபிக்கு? ஸோ இன்ஃபைனட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது ஒரு இன்ஃபைனட்லி லாங் சார்ஜ்டு ஒயர் ஹேவிங் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணணும். ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஏ பாயிண்ட் P is located at a distance R at a perpendicular to the linear wire. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற ஒரு லீனியர் இன்ஃபைனட்லி லாங் ஸ்ட்ரைட் ஒயருக்கு பர்பண்டிகுலராக ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் Pங்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணியாச்சு. ரைட். இப்போ வந்து த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் P யூஸிங் காஸ் லா. ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம் யூஸிங் காஸ் லா. அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we are choosing two elemental area A1 and A2. A1 and A2 from the point P having equal distance. பாயிண்ட் Pலேருந்து A1 A2ங்கிற 2 elemental ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்படி எடுத்திருந்த இந்த 2 எலமெண்டல் ஏரியாவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா பாயிண்ட் Pலேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறதா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? ரைட். இப்போ த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு தீஸ் 2 சார்ஜ் எலமெண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கும். ஓகேவா? ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே பாயிண்ட் Pயை பொறுத்த வரைக்கும் ரேடியலி அவுட்வேர்ட் தான். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருக்கும்? ரேடியலி அவுட்வேர்ட் டைரக்ஷனில் தான் இருந்துகிட்ருக்கோம். ஓகே, ரைட். இப்போது நம்ம அந்த பாயிண்ட்
பேஸ் பண்ணி A1 A2ல ஒரு இமேஜினரி ஒரு சர்ஃபேஸ் ஒன்று ட்ரா பண்ணுறோம். ஃப்ரம் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் நம்ம ட்ரா பண்ணுறோம். நம்ம ட்ரா பண்ணக்கூடிய அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம கன்சிடர் பண்ணியிருந்த இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரைட் ஒயர் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து அது ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு லாங் ஸ்ட்ரைட் ஒயர் இதில் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இதை சுற்றி நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி வரும், ஒரு ஸ்பியர் மாதிரி கிடைக்கும். தட் மீன்ஸ் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அந்த பென்சிலை சுற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ 3Dங்கிறனால ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது the charge possessed a cylindrical symmetry. இப்போ இங்கே நமக்கு ஒரு இன்ஃபைனைட் வயரை சுற்றி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் ட்ரா பண்ணோம். அது ஸ்பெரிக்கலாக கிடச்சிருக்கு. திஸ் இஸ் த ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ். இந்த ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் கிடச்சதுனால நம்ம இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரியாக எடுத்துக்கிறோம். இந்த let us choose a cylindrical Gaussian surface of radius r. அதாவது நம்ம இங்கே ஸ்பியர் தான் கிடச்சிது, ஆனால் இது நம்ம சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரிக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்ட்ரிக்கல் அப்படிங்கிறபொழுது ரைட். இப்போது இது நம்மளுடைய இன்ஃபைனைட் லாங் வயர் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது 2 பாயிண்ட். ஓகே, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த 2 பாயிண்ட்டும் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி 2 பாயிண்ட்டையும் நம்ம சூஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ தட் மீன்ஸ் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம் நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போது இதுதான் நம்மளுடைய இன்ஃபைனைட் லாங் வயர். ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் பிங்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்கோம். என்னுடைய லென்த்து எல்லு. நம்ம கன்சிடர் பண்ண பாயிண்ட் A1 A2 அண்ட் A1 எங்கே இருக்குது, ஓகேங்களா. ரைட், இதை நம்ம இங்கே இந்த ஆறை சுற்றி மட்டும் என்ன பண்ணோம், ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணோம். சப்போஸ் A1 A2க்கு அதை நம்ம கன்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்குது, எல் லென்த்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம் ஆயிடுச்சு. எல் லென்த்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரியை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ரைட், இப்போ let us choose a cylindrical Gaussian surface of r, radius r and length L. ஓகே, ஸோ அது ரெண்டையும் எடுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் என்னன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் Pயில் என்ன எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் இருக்குது, அதே மாதிரி A1ல எவ்வளோ எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் இருக்குது, A2ல எவ்வளோ எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். A1 A2 மூணுத்துலேயுமே என்ன மாதிரியான எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் வேல்யூ இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட், இப்போது இந்த காசியன் அதாவது இன்ஃபைனைட் லாங் ஒயருக்கு இது பெர்பெண்டிகுலராக இருக்குது, இது டாப் அண்ட் பாட்டம். ரைட், இங்கே நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பாயிண்ட் P எப்படி இருக்குது, அலாங் தி எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்குது. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே நமக்கு என்னது 0 டிகிரி. அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இங்கே நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய பாயிண்ட் A1 எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் பெர்பெண்டிகுலராக இருக்குது. A2 எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ பெர்பெண்டிகுலர் மீன்ஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. நம்மளோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பை இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் EDA. இது நமக்கு தெரியும். டாட் ப்ராடக்டில் இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதுவோம், closed integral pi is equal to closed integral of E vector dot dA vector. ஸோ இங்கே டாட் ப்ராடக்டில் இருக்கிறதுனால நம்ம என்னென்னு எழுதுவோம், EDA cos தீட்டான்னு ஸ்கேலார் ஃபார்மில் எழுதுவோம். ஸோ இப்போ இங்கே நம்ம 3 கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒன்று கர்வ்டு சர்ஃபேஸ், ஒன்று டாப்பு, இன்னொன்று பாட்டம். ஓகேங்களா. இப்போ டாப் அண்ட் பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெர்பெண்டிகுலர். ஸோ பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ therefore EDA இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் பார்த்தீங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து நம்ம என்னன்னு சொன்னோம், பேரலல். ஸோ பேரலல் மீன்ஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்போது EDA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு EDA நமக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம and applying Gauss law to the cylindrical surface we have pi is equal to curved surface EDA is equal to Q enclosed by epsilon naught ன்னு கிடைக்கும். ஓகேவா. காஸ் லாவை யூஸ் பண்ணுறதுனால pi is equal to EDA is equal to Q enclosed by epsilon naught. எங்கே Q enclosed by epsilon naught என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி என்ன அப்படின்னா இதனுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது நமக்கு இந்த இடத்துல நம்ம காஸ் லாவை அப்ளை பண்ணாமலே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா closed integral of EDA is equal to EDA மட்டும்தான் கிடைக்கும்.
அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் இடிஏ மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? இ கான்ஸ்டன்ட் அதனால் வெளில எடுத்துருங்க. இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ இது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் காஸ் லாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். காஸ் லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நெட் சார்ஜ் ஆஃப் த இன்ஃபைனைட் ஒயர் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெட் சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதனுடைய சார்ஜ் டென்சிட்டி லாம்டான்னு நமக்கு தெரியும். இந்த சிலிண்டருடைய சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குது, ரைட்? இதுக்குள்ளே இருக்கிறது நம்மளுடைய இன்ஃபைனைட் லாங் ஒயர். ஓகேவா? ஸோ அப்போ இதில் இருக்கிறது என்ன பண்ண முடியும், லாம்டாங்கிறது சார்ஜ் டென்சிட்டி, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நெட் சார்ஜ் எவ்வளோ இருக்கும், எல் லென்த் இருக்குன்றதுனால லாம்டாவையும் எல்லையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் the total charge of the cylindrical wire என்னன்னு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ Q enclosed is equal to lambda L. ஸோ therefore EDA நம்மளுடைய காஸ் லாவை இங்கே யூஸ் பண்ணுங்க. pi is equal to closed integral of EDA. இதில் DA வந்து சாரிம்மா pi is equal to நெட் சார்ஜ் ஆஃப் என்க்ளோஸ்டு பை இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதில் Q enclosed by epsilon naught. ஓகே? ஸோ Q enclosed தான் லாம்டா எல்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ லாம்டா எல் பை எப்சிலான் நாட். இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் 3யும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்பொழுது ஈக்குவேஷன் 2 என்ன கொடுத்துருக்கோம், pi is equal to closed integral of EDAன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த EDAவை அந்த எடுத்தாச்சு. pi is equal to closed integral of EDA equal to lambda L by epsilon naught. ஓகேவா? அதாவது என்னென்னா நம்ம கொடுத்துருந்ததில் ஃபர்ஸ்ட் ஃபிகருக்கான எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சோம். பை யூஸிங் காஸ் லாவுக்கான எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சி ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். தட் சார். ஸோ கம்பேர் பண்ணதில் EDA is equal to lambda L by epsilon நாட்னு நமக்கு கிடச்சிருக்கு. இதில் lambda L epsilon நாட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பட் ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும். இந்த க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் DA என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ DAங்கிறது ஒரு ஸ்மால் எலமெண்டல் ஏரியான்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஸ்மால் எலமெண்டலுடைய ஏரியா தான் DA. இப்போது இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த நெட் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் நமக்கு கிடைக்கும். அப்போது the closed integral of DA is equal to gives total area of the curved surface that will be equal to 2 pi RL. ஸோ அதை இந்த இடத்துல ஈக்கு பதில் DAக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ E into 2 pi RL equal to lambda L by epsilon naught. L வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் E is equal to 1 by 2 pi epsilon naught lambda by Rன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன் வெக்டார் ஃபார்மில் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் E vector is equal to 1 by 2 pi epsilon naught lambda by R into R cap. ஓகே. ஸோ இப்போ இதில் நம்மளுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அண்ட் இன்ஃபைனட் லாங் சார்ஜ்டு ஒயர் டிபெண்ட்ஸ் ஆன் 1 by R தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏன்னா இந்த 2 pi epsilon கான்ஸ்டன்ட், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டாவும் கான்ஸ்டன்ட், அப்போ வேரி ஆகக்கூடியது R மட்டும்தான். ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்டு டிபெண்ட்ஸ் அப்பான் தி 1 by R. அப்படி இல்லைனா E is inversely proportional to distance of the பாயிண்ட் எங்கே கன்சிடர் பண்ண போகிறோமோ அதோட டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதர்வைஸ் இன்னும் சொல்லணும்னா இதுவே ஒரு பாயிண்ட் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன பண்ண போகிறோம், 1 by R ஸ்கொயர். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அண்ட் பாயிண்ட் சார்ஜ்னு வந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்க என்ன கிடைக்கும், 1 by R ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கே நம்ம கன்சிடர் பண்ண ஒரு சிலிண்ட்ரிக்கல் அப்படிங்கிறதுனால E vector is equal to 1 by 2 pi epsilon naught Rன்னு கிடைக்குது. ரைட். இதில் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டாவோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஆல்வேஸ் அலாங் தி பர்பண்டிகுலர் டைரக்ஷன் டு தி ஒயர். ஸோ இப்போ அந்த ஆர் வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும், ஒயருக்கு பர்பண்டிகுலராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? சப்போஸ் இன்ஃபேக்ட் if lambda is greater than 0, lambdaவோட வேல்யூ, சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா பெர்பண்டிகுலர்லி அவுட்வேர்டாக இருக்கும். ஒயர்லேருந்து எப்படி போகும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒயர்லேருந்து எப்படி போகும், கண்டிப்பாக பெர்பண்டிகுலர்லி அவுட்வேர்டில் இருந்துட்டுருக்கோம். எப்போது lambda is greater than 0. ரைட். lambda is less than 0வாக இருந்தால் எப்படி இருக்கும், lambda is less than 0வாக இருந்துச்சுன்னா the electric field is perpendicularly inward to the wire. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அந்த ஒயருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், பெர்பண்டிகுலராக இருக்கும், அதே சேம் டைமில் இன்வேர்டாக இருக்கும். கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் perpendicularly
outward lesser than 0 இருந்துச்சுன்னா perpendicularly inward இருக்கும் ஓகேங்களா. and this equation the electric field E is equal to 1 by 2 pi epsilon lambda by r equation is true only for infinitely long charged wireக்கு மட்டும்தான் இது ட்ரூவாக இருக்கும். suppose for a charged wire of finite length இருக்கு அப்படின்னா the electric field need not be radial at all points. எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லா பாயிண்ட்லையும் ரேடியலாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. however equation 1 point அதாவது E is equal to 1 by 2 pi epsilon lambda by r வந்து is taken approximately true around the midpoint of the wire. அப்போது நம்ம ஒரு இன்ஃபைனட் ஒயராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேடியலில் எல்லா இடத்துலையும் அது ஈக்குவலாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. த சேம் டைம் இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக அரௌண்ட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஒயர் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறோம். அண்ட் ஃபார் அவே ஃப்ரம் தி போத் எண்ட்ஸ் ஆஃப் தி ஒயருக்கும் ரொம்ப எவ்வளோ தூரம் போகுதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம். அதை ஒரு இன்ஃபைனட் ஃபைனட் ஒயராக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ரேடியலாக இருக்காது எல்லா இடத்துலையும். அண்ட் தென் நம்ம வந்து அப்ராக்சிமேட் வேல்யூவாக தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ நம்ம எடுத்துக்க முடியும். இதுதான் நம்ம இந்த டாப்பிக்கில் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் திரும்ப அகைன் நம்ம ரிப்பீட் பண்ணுறேன். என்ன எடுத்துக்க போகிறோம், நம்ம எடுத்துக்கிட்ட சர்ஃபேஸ் அதை டிஸ்கிரைப் பண்ணணும். அந்த சர்ஃபேஸ்லேருந்து ஆறுங்கிற பாயிண்டில் ஒரு ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ண பாயிண்ட்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 2 ஸ்மால் எலமெண்டல் ஏரியா இல்லை ஒரு எலமெண்டல் ஏரியா கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த எலமெண்டல் ஏரியாவை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் ட்ரா பண்ணுவோம். அந்த இமேஜினரி சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தென் காஸ்லாவை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இங்கே இதனுடைய வேல்யூ நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய காஸ்லா என்ன, பை இஸ் ஈக்குவல் டு net charge of the Q enclosed by epsilon r. இதுதான் நம்மளுடைய காஸ்லா. ஸோ இந்த காஸ்லாவில் இந்த Qவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இந்த பையும் கம்பேர் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ E என்னன்னு கண்டுபிடிப்போம். இதுதான் நம்மளுடைய வேலை. ஸோ இன்றைக்கி நம்ம இன்ஃபைனட்லி லாங் சார்ஜ் ஒயர் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்துட்டு நம்ம இன்ஃபைனட்லி பிளெயின் ஷீட்டுக்கானது என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிசிக்ஸ் டெய்லி படிச்சுட்டே இருங்க. சப்போஸ் ஒரு நாளைக்கு அதை விட்டால் கூட உங்களுக்கு டச் விட்டு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லாவில் இன்ஃபைனட்லி பிளெயின் ஷீட் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னு சொன்னால் ஈஸியாக மார்க் வாங்குறதுக்கு இந்த டயக்ராம் பர்ஃபெக்டாக போடணும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த சார்ஜ் டென்சிட்டி பற்றி நல்லா தெளிவாக டீட்டெயிலாக சொல்லணும். அண்ட் தென் காஸ்லானா என்னன்னு சொல்லணும். காஸ்லா பற்றி சொன்னதுக்கப்புறம் இந்த டயக்ராம்க்கான எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த ஈக்குவேஷன்ஸோட வேல்யூ எழுதணும். அடுத்தது இந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் எழுதணும். இதுக்கே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிரும். ஸோ அதனால் பி கான்ஃபிடென்ட். அண்ட் ஃபிசிக்ஸ் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் இல்லை. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயத்தை அகெயின் திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு ஸ்டோரி மாதிரி கனெக்ட் பண்ணி படிங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ அது திரும்ப ஒரு தடவை வேணாலும் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ எப்படி பண்ணுவோம், ரைட், ஒரு சர்ஃபேஸ் ஒரு இன்ஃபைனட் ஒயர், அதுக்கப்புறம் ஒரு ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு, இன்ஃபைனட் சார்ஜ் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணணும். பாயிண்ட்லேருந்துட்டு A1 A2ன்ற ஏரியல் கண்டுபிடிக்கணும். ஏரியலை டிபெண்ட் பண்ணி இமேஜினரி சர்ஃபேஸ் அதாவது காஸியன் சர்ஃபேஸ் ட்ரா பண்ணணும். காஸியன் சர்ஃபேஸ்க்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டெஃபினேஷன் படி காஸ்லா படி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு பார்க்கணும். அந்த காஸ்லாவையும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் கம்பேர் பண்ணணும். ஃபைனலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதை மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, படிக்கும்பொழுது ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.